தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனினால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது. கால ஓட்டத்தில் தொழில்நுட்பத்தின் வீச்சில் அடித்துச் செல்லப்பட்டு விடக்கூடாது என்ற விருப்பத்தின் எழுச்சியே இந்த முயற்சி. பென்குளம் தாக்குதல். திருமலை பிரஜைகள் குழு தலைவராக இருந்தவர் பாவண்ணா விஜயநாதன். திருமலையில் கூட்டணி எம்பியாக இருந்த அமரர் நேமிநாதனின் சகோதரர்தான் விஜயநாதன். ஆரம்பத்தில் கூட்டணிக்கு ஆதரவாளராக இருந்தார். பின்னர் கூட்டணியினரின் போக்கு விஜயநாதனுக்கு பிடிக்கவில்லை. தனியாகவே சமூக சேவையில் ஈடுபடத் தொடங்கினார். திருமலையில் இந்திய படையினரால் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை விடுவிக்க அரும்பாடுபட்டார். பிரமச்சாரியான விஜயநாதனுக்கு மக்களிடம் நல்ல பெயர். விஜயநாதனிடம் ஒரு குணம் இருந்தது. தனக்கு எது சரியெனப்படுகிறதோ அதனை மறைக்காமல் கூறிவிடுவார். அந்த குணம்தான் பாதகமாகவும் முடிந்தது. இந்திய படையினர் பென்குளத்துக்கு சென்று விறகு வெட்டி வருவது வழக்கம். மக்களுக்கும் விறகு வெட்டி கொடுப்பார்கள். இந்திய படை அடிக்கடி சென்று வருவதை புலிகள் அவதானித்தனர். இந்திய படையினர் ஆயுதங்களையும் பெருமளவு கொண்டு செல்வதில்லை. சரியான தருணம் பார்த்திருந்த புலிகள் பென்குளம் சென்று கொண்டிருந்த இந்திய படை அணியை வழிமறைத்தனர். இந்திய படையினர் சென்ற வாகனத்தில் பொதுமக்களும் இருந்தனர். அவர்களை தனியாக இறக்கிவிட்டு இந்திய படையினரை சுட்டுத் தள்ளினார்கள். இச்சம்பவத்தின் பின்னர் அங்கு சென்ற இந்திய படையினர் கொல்லப்பட்ட தமது சகாக்களுக்காக பழிவாங்கும் வெறியோடு கண்ணில் பட்டவர்களையெல்லாம் தாக்கத் தொடங்கினார்கள். பரல்களில் தண்ணீரை நிரப்பி வைத்து அதற்குள் தலைகளை அமுழும்படியாக தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு அடித்தார்கள். இச்சம்பவங்களை அறிந்த விஜயநாதன் உடனடியாக இந்திய படை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டார். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு விஜயநாதனையும் ஹெலிகாப்டரில் அழைத்துச் சென்றார்கள் இந்திய படையினர். நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் விலாவாரியாக கேட்டறிந்த விஜயநாதனுக்கு புலிகள் செய்ததும் பிழை என்று மனதில் பட்டது. விறகு வெட்டுவதற்கு சென்ற படையினரை அவர்கள் தாக்கியிருக்கக்கூடாது. ஆயுதங்களை கூட படையினர் கொண்டு செல்லாத போது தாக்கியது நியாயமல்ல. அதே நேரம் இந்திய படையினர் மக்களை தாக்கியதையும் நான் சரியென்று சொல்ல மாட்டேன். இரண்டு பக்கமும் பிழை இருக்கிறது என்று தன்னை சந்தித்த மக்களிடம் கூறினார் விஜயநாதன். விஜயநாதன் இப்படி கதைப்பதை பார்த்த அவரது நண்பர் ஒருவர் குறுக்கிட்டு, இப்படி பகிரங்கமாக பேசாதீர்கள், அவர்கள் காதில் விழுந்தால் வீண் பிரச்சினைதானே என்றாராம். அவர் சொன்னதும் விஜயநாதனுக்கு கோபம் வந்துவிட்டது. உமக்கு பயமென்றால் ஒரு பக்கத்தில் போயிடும், சொல்ல வேண்டியதை சொல்லத்தானே வேண்டும் என்றார் விஜயநாதன். இதன் பின்னர் 2 நாட்கள் சென்ற பின்னர் ஒரு நாள் இரவு விஜயநாதன் வீட்டுக்கு சில இளைஞர்கள் வந்தார்கள். உங்களை விசாரிக்க வேண்டும், முகாமுக்கு வாருங்கள், மோட்டார் சைக்கிளில் அழைத்து போய்விட்டு விடுவதற்குள் கொண்டு வந்து விடுவோம் என்றார்கள். அவர்களுடன் சென்றார் விஜயநாதன். அதன் பின்னர் எத்தனையோ பொழுதுகள் விடிந்து விட்டன. விஜயநாதன் வீடு திரும்பவில்லை. அவர் கொல்லப்பட்டு விட்டார். பல் வைத்தியர். திருமலை இழந்த மற்றுமொரு உன்னத மனிதர் டாக்டர் ஞானசேகரன். நண்பர்களால் ஞானி என்று சுருக்கமாக அழைக்கப்பட்டார். இவர் கல்வி கற்றது திருமலை இந்து கல்லூரியில். ஞானசேகரன் ஒரு பல் வைத்தியர். இந்து இளைஞர் மன்றத்திலும் ஒரு முக்கிய உறுப்பினர். மார்க்சிச கொள்கைகளில் ஈடுபாடு இருந்தமையால் இபிஆர்எல்எஃப் இயக்கத்தின் ஆதரவாளராக செயற்படத் தொடங்கினார். இபிஆர்எல்எஃப் தலைவர்களில் ஒருவரான டக்ளஸ் தேவானந்தா கொழும்பில் இருந்தபோது டாக்டர் ஞானசேகரன் தன்னால் முடிந்த உதவிகளை இரகசியமாக செய்து வந்தார். பின்னர் இபிஆர்எல்எஃப் உளவு பிரிவின் நடவடிக்கைகளுக்கு டாக்டர் ஞானசேகரன் பெரிதும் உதவினார். சில ஆயுதங்களையும் டாக்டர் ஞானசேகரன் மறைத்து வைத்திருந்து உதவினார். கொழும்பில் நடைபெற்ற ஒரு கொள்ளை நடவடிக்கையின் போது டாக்டர் ஞானசேகரனின் உதவி காரணமாகவே இபிஆர்எல்எஃப் முக்கிய பிரமுகர்கள் சிலர் தப்பிக்கக்கூடியதாக இருந்தது. இபிஆர்எல்எஃப் இயக்கத்தைச் சேர்ந்த ரமேஷ், இப்ராஹிம் எனப்படும் சிவகாந்தன் ஆகியோர் டாக்டர் ஞானசேகரனின் அறையில்தான் கொழும்பில் பாதுகாப்பாக தங்கியிருந்தனர். அந்த அளவுக்கு தனக்கு வரக்கூடிய பாதிப்புகளை பற்றி அச்சங்கொள்ளாது இயக்க நடவடிக்கைகளுக்கு உதவும் ஒருவராக ஞானசேகரன் இருந்திருக்கிறார். கொழும்பில் பல் வைத்தியராக கடமையாற்றிய போது தொழிற்சங்க ஈடுபாடு கொண்டவராகவும் இருந்தார். இனரீதியான பேதமில்லாமல் தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு கை கொடுத்து உதவியதால் ஞானசேகரனுக்கு நல்ல மரியாதை இருந்தது. இபிஆர்எல்எஃப் அமைப்புக்குள் ஏற்பட்ட உட்பிரச்சனைகளும் பிளவுகளும் ஞானசேகரனுக்கு அந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கையினத்தை ஏற்படுத்தியது.
படிப்படியாக புலிகளுக்கு சார்பானவராக மாறினார் டாக்டர் ஞானசேகரன். இந்திய படை காலத்தில் தனது சொந்த பகுதியான திருமலையில் பணியாற்றியதோடு மக்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருந்தார். திருமலையில் இருந்து உருவாகி வரும் இளம் தலைவர் என்று மக்கள் கருதும் அளவிற்கு ஞானசேகரனின் பணிகள் மக்களை ஈர்த்தன. EPRLF திருமலை மாவட்ட பொறுப்பாளராக இருந்தவர் ஜோர்ஜ். இந்திய படையினர் கூட அதிர்ச்சியடையும் அளவுக்கு அடாவடித்தனங்களில் கொடிகட்டி பறந்தார். திருமலை மக்களிடம் ஜோர்ஜுக்கு நல்ல பெயர் இருக்கவில்லை. ஆனால் திருமலை மக்களின் தலைவர் தானேதான் என்பது ஜோர்ஜின் எண்ணம். டாக்டர் ஞானசேகரனுக்கு மக்களிடம் செல்வாக்கு ஏற்பட்டு வருவதைக் கண்டு ஜோர்ஜால் பொறுக்க முடியவில்லை. புலிகளுக்கு டாக்டர் ஞானசேகரன் ஆதரவாக இருப்பதை சாட்டாக வைத்து அவரை ஒரு நாள் கடத்தி போனார்கள். ஜோர்ஜ் தலைமையில் வந்த ஒரு குழுவே டாக்டர் ஞானசேகரனை கடத்தி கொண்டு சென்றது. கடத்தலும் கண்டனமும். ஞானசேகரன் கடத்தப்பட்ட செய்தி திருமலை மக்களிடம் தீயாக பரவியது. எங்கும் கடும் கண்டனங்கள் கிளம்பின. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு திருமலையில் திரண்ட மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். திருமலை நெல்சன் தியேட்டர் முன்பாக ஊர்வலத்தினரை EPRLF சார்பாக சந்தித்தவர் ராம் ராஜகாரியர். அவர்தான் கடந்த காணொளியில் நாம் விவரித்த வடக்கு கிழக்கு மாகாண சபையின் சபாநாயகர். ராஜகாரியருக்கும் கொழும்பில் பல உதவிகள் செய்தவர் டாக்டர் ஞானசேகரன். பண உதவிகளும் அதில் அடங்கும். ஆர்ப்பாட்டக்காரர்களை சந்தித்த ராஜகாரியர் முகத்தை ரொம்ப சோகமாக வைத்துக்கொண்டு தத்ரூபகமாக நடித்தார். டாக்டர் ஞானசேகரனை தேடி கண்டுபிடித்து உங்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ராஜகாரியர் சொல்லிக் கொண்டிருக்க கூட்டத்தினருக்கு வந்தது கோபம். நீங்கள் தானே கடத்தி வைத்திருக்கிறீர்கள், பிறகென்ன தேடுதல், ஞானியை விடுதலை செய்யுங்கள் என்று குரல் எழுப்பினார்கள். இதற்கிடையே ஞானி கடத்தப்பட்டதை EPRLF உட்பட சகல இயக்கங்களும் பலமாக கண்டித்து துண்டு பிரசுரங்களை தனித்தனியாக வெளியிட்டிருந்தன. ராஜகாரியரும் ஞானியை தேடுவதாக சொன்னதுடன் அக்கூட்டத்தில் நின்ற சிலர் தமக்குள் பின்வருமாறு கதைத்து கொண்டனர். ஒருத்தரும் கடத்தவில்லை என்றால் இப்போது நாங்கள்தான் எங்கள் மீதே சந்தேகப்பட வேண்டும் போல் இருக்கிறது. பொதுமக்கள் தான் கடத்தினார்கள் என்று சொல்லப் போகிறார்கள் போலும் என்று முணுமுணுத்து கொண்டனர். கடைசி வரை டாக்டர் ஞானசேகரன் விடுவிக்கப்படவே இல்லை. EPRLF முகாம் ஒன்றில் வைத்து கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆசனவாயில் மிளகாய் தூளை போட்டனர். தலைகீழாக கட்டி தொங்கவிட்டனர். புலிகளின் பிரசுரங்கள் திருமலையில் விநியோகிக்கப்பட்டது யாரால் என்று கேட்டார்கள். திருமலையில் உள்ள புலிகள் இயக்க உறுப்பினர்கள் பற்றிய விவரங்களை கேட்டு உதைத்தார்கள். இறுதியாக டாக்டர் ஞானசேகரன் சுட்டுக் கொல்லப்பட்டார். திருமலையில் இருந்து உருவான ஒரு இளம் தலைவனை துப்பாக்கி குண்டுகளுக்கு தீனியாக கொடுத்து விட்டார்கள். டாக்டர் ஞானசேகரன் கொலைக்கு இன்று வரை EPRLF உரிமை கோரவில்லை. ஆனால் திருமலை மக்கள் அதனை மறக்காமல் வைத்திருந்து 1994ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் EPRLF அமைப்புக்கு படுதோல்வியை கொடுத்தனர். பெருமாளின் விளக்கம். வடக்கு கிழக்கு மாகாண சபையில் EPRLF அமைப்பினர் வைத்திருந்த மக்கள் தொண்டர் படையினர் பொதுமக்களுடன் கண்ணிய குறைவாகவே நடந்து கொண்டனர். வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் கூட உஷ் என்றோ எய் என்றோ கூப்பிடுவார்கள். மரியாதை குறைவாக நடத்துவார்கள். திருமலையில் பிரஜைகள் குழு பிரமுகர்கள் சிலர் முதலமைச்சர் வரதராஜ பெருமாளை சந்தித்து இது குறித்து முறையிட்டனர். அனைத்தையும் பொறுமையாக கேட்ட பெருமாள் அவர்களிடம் சொன்னது இது: எனக்கு புரிகிறது, இதை நாங்கள் வேறொரு கோணத்தில் பார்க்க வேண்டும். CVFல் சேர்ந்துள்ளவர்கள் கிராமப்புறங்களிலிருந்து வந்துள்ள படியன்கள், படிப்பறிவும் காணாது, விட்டுத்தான் பிடிக்க வேணும் என்றார் பெருமாள். கனவுகள் கற்பனைகள். இந்திய படை காலத்தில் EPRLF, ENDLF ஆகிய இயக்கங்களின் தலைமைகளும் பிரமுகர்களும் கண்ட கனவுகள் வேடிக்கையானவை. மணல் கோட்டை என்று சொல்வோமல்லவா, அதையெல்லாம் மிஞ்சும் அளவுக்கு கற்பனை கோட்டைகள் கட்டினார்கள். திருமலையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தையே வேடிக்கையான கற்பனைகளுக்கு சிறு உதாரணமாக தருகிறேன். அவரது பெயர் நவநீதன். ENDLF இயக்கத்தில் இருந்தவர். திருமலையில் ஆட்சேர்ப்புக்காக இளைஞர்களையும் சிறுவர்களையும் பிடிப்பதில் ENDLF குழுவினரும் ஈடுபட்டிருந்தனர். தனது உறவினரான ஒரு பையனை காணவில்லை என்று நவநீதனிடம் சென்றார் ஒரு பிரமுகர். காணாமல் போன அந்த பையனுக்கு புலிகள் இயக்கத்தில் சேரத்தான் விருப்பம்.
புலிகளுடன் சேரப்போகிறேன் என்று வீட்டில் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பான். பையன் காணாமல் போனதும் புலிகளுடன் தான் போய் சேர்ந்து விட்டான் என்றே முதலில் நினைத்தனர். பின்னர் தான் ENDLF குழுவினர் பிடித்துச் சென்றனர் என்று தெரிய வந்தது. பையனின் உறவினரான அப்பிரமுகருக்கு நவநீதன் நண்பர் என்பதால் நேரடியாகச் சென்று கேட்டார். எங்களுடன் தான் இருக்கிறான், பயிற்சி முடிந்ததும் வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம் என்று கூறிய நவநீதன் அடுத்து சொன்னதுதான் சுவாரஸ்யமான கதை. பெரிய ஒரு யுத்தம் தொடங்கப் போகிறது. ஆட்கள் இருந்தால்தான் பிரதேசங்களை கைப்பற்றி வைத்திருக்கலாம். இப்போது பயிற்சி எடுக்கிறார்கள் பாருங்கள். இவர்களுக்கு பெரிய வேலை ஒன்றுமில்லை. ஒரு 2-3 நாட்களுக்கு தமது பிரதேசங்களை பாதுகாத்தால் போதும். பின்னர் எமது தேசிய இராணுவம் வந்து அப்பகுதிகளை படிப்படியாக பொறுப்பேற்றுக் கொள்ளும். தேசிய இராணுவம் பொறுப்பேற்ற பின்னர் இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம். யோசிக்க வேண்டாம். 2-3 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள் என்றார் நவநீதன். விளக்கத்தை கேட்டவர் சிலிர்த்து போனார். தனது உறவுக்கார பையன் அங்கேயே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அந்த விளக்கம் சொன்னாரே நவநீதன், அவர் என்ன செய்தார் தெரியுமா? தனக்கு தெரிந்தவர்கள் மற்றும் உறவினர்களின் பிள்ளைகளை பாதுகாக்கத்தான் இப்படி ஊரார் பிள்ளைகளை பிடித்து கொடுக்கும் வேலையை செய்தார். நவநீதனால் அவ்வாறு பிடிக்கப்பட்ட இளைஞர்கள், சிறு பையன்கள் பலர் செத்துப்போனார்கள். குறிப்பிட்ட பிரமுகரின் உறவுக்கார பையனும் செத்துப்போனார். இதற்கெல்லாம் முன்னணியில் நின்ற நவநீதன் இப்போது வெளிநாடொன்றில் சுகமாக வாழ்கிறார். பொருட்களுடன் பயணம். இந்திய படையினருக்கு இருந்த வெளிநாட்டு பொருட்கள் மீதான மோகம் தொடர்பாக முன்பும் விவரித்திருந்தேன். தமிழக பத்திரிகைகளும் அப்படியான செய்தியொன்றை வெளியிட்டிருந்தன. அச்செய்தியொன்று வீடியோ டெக் படத்துடன் பின்வருமாறு வெளியாகியிருந்தது. இலங்கையிலிருந்து சென்னைக்கு திரும்பும் இந்திய இராணுவ வீரர்கள், இராணுவ தளபதிகள் ஆகியோரை சுங்க இலாகா அதிகாரிகள் சோதனை போடுகிறார்கள். அவ்வாறு சோதனை போட்டதில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட வீடியோ டெக்குகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்திய தளபதிகள் மாதத்திற்கு 3 முறை இலங்கைக்கு போய் வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் VCR டெக்குகள் கொண்டு வருகிறார்கள். இவர்கள் புலிகளுடன் போராடப் போகிறார்களா, VCR வீடியோ டெக்குகள் வாங்கப் போகிறார்களா என்று சுங்க இலாகா அதிகாரிகள் வருத்தப்படுகிறார்கள் என்று தெரிவித்திருந்தது அந்த செய்தி. முஸ்லீம் காங்கிரஸுக்குள் பூசல். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இந்திய அரசுடன் நெருக்கமான நட்புகளை கொண்டிருந்தது. இதனால் முஸ்லீம் காங்கிரஸுக்குள் சிறு பிணக்குகள் ஏற்பட்டன. இந்திய படையினரால் முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஆயுதங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன என்றும் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்றும் தமக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றும் முஸ்லீம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் MS ஒஸ்மான் அறிவித்தார். இதனை அடுத்து முஸ்லீம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அவர் பத்திரிகைகளுக்கு ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தார். மேல் மாகாண சபை அங்கத்தவர் பதவியிலிருந்தும் அவர் ராஜினாமா செய்தார். அவரது அறிக்கை இதுதான்: முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் இதர அங்கத்தினர்களும் இந்திய படையினரின் பாதுகாப்பையும் விமானப் போக்குவரத்து வசதியையும் ஏற்றிருப்பது ஏற்க முடியாத ஒன்று. பிரதமருடன் முஸ்லீம் காங்கிரஸ் நடத்திய பேச்சுக்களில் இஸ்ரேலியர்களை வெளியேற்றுவது குறித்து பேசப்படாதது ஆச்சரியத்தை அளிக்கிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. தமிழக தேர்தல். தமிழக சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது. 2ஆக உடைந்த அதிமுக படுதோல்வி கண்டது. தனியாக போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியும் படுதோல்வியை சந்தித்தது. திமுகவுடன் அல்லது அதிமுகவுடன் இணைந்தே பல தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிட்டு வந்தது. 1989 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட வேண்டுமென்று GK மூப்பனார் ராஜீவ்காந்தியுடன் வாதாடி அந்த முடிவுக்கு அங்கீகாரம் பெற்றிருந்தார். ஆனால் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு மரண அடியாக அமைந்தன. இந்திய படையை இலங்கைக்கு அனுப்பிய ராஜீவ்காந்திக்கு தமிழக மக்கள் பாடம் புகட்டிவிட்டார்கள் என்று பல நெடுமாறன் காங்கிரசின் தோல்வி தொடர்பில் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். தமிழக தேர்தல் முடிவை அறிந்ததும் வன்னியிலிருந்து பிரபாகரன் ஒரு கடிதம் அனுப்பி வைத்தார். அப்போதைய திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான கலைஞர் கருணாநிதிக்கு அக்கடிதம் அனுப்பப்பட்டது. கடிதம் இதுதான்: எனது மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய அண்ணா, தமக்கென ஒரு நாடின்றி அவதியுற்று பல்வேறு இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் மத்தியில் உலகெங்கும் பறந்து வாழும் 8 கோடி தமிழ் மக்களும் பெருமைப்படும் வகையில் ஒரு ஜனநாயக தேர்தல் மூலம் ஒரு அரசாங்கத்தை தமிழக மக்கள் அமைத்துள்ளார்கள்.
தமது விடிவுக்கான பாதை எது என்பதை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்து வெற்றி கனியை தங்களிடம் சமர்ப்பித்துள்ளனர். தமிழக மக்களின் உள்ளங்களை வென்று இன்று இந்த மகத்தான வெற்றியை பெற்றிருக்கும் தாங்கள் அமைக்க இருக்கும் அரசு தமிழக மக்களின் அரசு மட்டுமல்ல, உலகெங்கும் பறந்து வாழும் தமிழர்களின் நலன்களை பேணும் ஒரு அரசும் கூட. இதுவரை கட்சித் தலைவராக இருந்து நாம் நடத்தும் தமிழீழப் போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த தாங்கள் இனி ஆட்சித் தலைவராக இருந்து எமது போராட்டத்திற்கு துணை நிற்பீர்கள் என்பது எமது முழு நிறைவான நம்பிக்கை. தங்களது வெற்றியை தமிழீழ மக்கள் தமது வெற்றியாகவே கருதுகின்றனர். தங்களை ஆட்சிப்பீடமேற வைத்த தமிழக மக்களுக்கு நன்றியையும் ஆட்சியமைக்கும் தங்களுக்கு உளப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தமிழீழ மக்களின் சார்பாகவும் எமது இயக்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு பிரபாகரன் தனது கடிதத்தில் எழுதியிருந்தார். உடனடியாக இக்கடிதத்தை தமது கட்சி பத்திரிகையான முரசொலியில் கலைஞர் பிரசுரிக்கச் செய்ததுடன் தமிழக பத்திரிகைகள் அனைத்திலும் வெளிவருவதற்கும் நடவடிக்கை எடுத்திருந்தார். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.